அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாம் வல்ல கலைமகளை வணங்கி இன்றைய சங்க இலக்கியம் பதிற்றுப்பத்து நூல்களுடைய தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். சங்க இலக்கியம் என்றாலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியலை நம் கண் முன்னே எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வரலாற்று ஆவணங்களாக நாம் பார்க்கின்றோம். அதில் புறநூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகையில் புறநூல்கள் அப்படின்னு பார்த்தா பதிற்றுப்பத்தும் புறநானூறும் இருக்கிறது. அதில் புறநானூற்றுக்கும் முன்பாக எழுந்த நூலை தான் பதிற்றுப்பத்து என்று சொல்கிறார்கள். அதில் பதிற்றுப்பத்து பார்த்தோம்னா சேர மன்னர்களுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் பேசுகிறது. சேர மன்னர்களின் வாழ்வியலை தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆவணமாகத்தான் பார்க்கிறோம். பதிற்றுப்பத்தில் 100 பாடல்கள் இருக்கிறது. பது இற்று பத்து பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்கிறோம். அதான் 100 பாடல்களில் ஒரு பத்தும் 10 பாடல்கள் கொண்டது, 10 பத்துக்கள் கொண்டது பதிற்றுப்பத்து அப்படின்னு பார்க்குறோம். அதில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை. இடையில் இருக்கிற 2ஆம் பத்து முதலாக 9ஆம் பத்து இறுதியாக இடையில் 8 பத்துக்களுக்கு மட்டுமே இப்பொழுது பாடல் கிடைத்துள்ளது. அதில் பார்த்தோம்னா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் என்று தெரியாத ஒரு நூலாகத்தான் நமக்கு இருக்கிறது. அந்த விவரங்கள் மறைந்து போய் இருக்கிறது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். பாடல் அடிவரையறை அப்படின்னு பார்த்தோம்னா 5 அடிகள் முதல் 57 அடிகள் வரை இந்த நூல் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இதில் சிறப்பு தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பத்தினுடைய இறுதியிலும் பிற்காலத்தில் எழுதப்பட்ட ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த பதிகத்தில் இருந்து பாடியவர், பாடப்பெற்றவர், அவங்க என்ன பரிசு வாங்கினாங்க, அந்த அரசர்கள் ஆட்சி செய்த ஆண்டு, அது போன்ற விவரங்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் இந்த பதிற்றுப்பத்து நூலானது பார்த்திங்கன்னா 2ஆம் பத்து குமட்டூர் கண்ணனார் என்கிற புலவரால் பாடப்பட்டிருக்கிறது. இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் என்கிற அரசனை பாடியிருக்கிறாங்க. 3ஆம் பத்து பாலை கௌதமனார் என்கிற புலவர் பள்ளியானை செல்கல குட்டுவன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனுடைய தம்பி அப்படின்னு சொல்லலாம், அவர் பாடியிருக்கிறாங்க. 4ஆம் பத்து காப்பியாற்று காப்பியனார் கலங்காய்கண்ணி நார்முடிச்சேரல் என்கிற மன்னரை பாடியிருக்கிறாங்க. 5ஆம் பத்து பரணர் என்கிற புலவர் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்கிற அரசனை பாடியிருக்கிறாரு. 6ஆம் பத்து காக்கை பாடினியார் என்கிற நச்செல்லையார் எனும் ஒரு பெண்பார் புலவர் ஆடுகோட்பாட்டு சேரலாதனை பாடியிருக்கிறாங்க. 7ஆம் பத்து கபிலர் செல்வக்கடங்கோ வாலியாதனை பாடியிருக்கிறாங்க. 8ஆம் பத்து அரிசில் கிளார் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்கிற ஒரு மன்னரை பாடியிருக்கிறாங்க. 9ஆம் பத்து பெருங்குன்றூர் கிளார் இளஞ்சேரல் இருமுறை என்கிற மன்னரை பாடியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு புலவரும் எந்தெந்த மன்னரை பாடினாங்க அப்படின்ற தகவல் நமக்கு தெள்ள தெளிவாக இருக்குது. அதே போல் இந்த நூலில் இன்னும் சிறப்பு பார்த்திங்கன்னா, அந்த ஒவ்வொரு பத்திலும் அந்த பாடலுக்குள்ளே வருகிற அந்த சிறந்த சொற்களை தலைப்பாக வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கிறது. அப்படி நம்ம பார்க்கும்போது 2ஆம் பத்தில் புன்னுமிழ் குருதி, மரம் வீங்கு பல்புகழ், பூத்த நெய்தல், சான்றோர் மெய்மறை, நிறைய வெள்ளம், துயிலின் பாயல், வளம்படு வியன் பனை, கூந்தல் விரலியர், வளன் அரு பைதிரம், அட்டுமலர் மார்பன், இதெல்லாம் பாட்டினுடைய பதிகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த 2ஆம் பத்து பார்த்திங்கன்னா உம்பர்காட்டில் 500 ஊர்களை பிரம்மதேயம் கொடுத்து 38 ஆண்டு தென்னாட்டு வருவாய் இதழில் பாகம் கொடுத்தான் என்று இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனை பாராட்டுறாங்க. அவர் பார்த்திங்கன்னா 58 ஆண்டுகள் அரச பரம்பரையாக அவர் ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் நம்ம பார்க்குறோம்.
அடுத்தது இந்த நூலுடைய ஒவ்வொரு 10 பாடல்களுடைய இறுதியிலும் ஒரு பதியம் இருக்கிறது அப்படி சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது 4ஆம் 10 அந்தாதி தொடையால் பாடப்பட்டது. பகைவரின் பெண்டிருடைய கூந்தலை அறிந்து கயிறாக திரித்து யானைகளை கட்டி இழுப்பது என்ற அரிய வழக்கம் இந்த 5வது 10ல் காணப்படுது. பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாடான் திணையை சார்ந்தது. ஆமாம், முதலில் பதிப்பித்தவர் உவே சாமிநாதையர், உரை எழுதினவர் பார்த்தோம்னா ஔவை துரைசாமி பிள்ளை. அதில் மறைந்து போன 10, முதல் 10 உதியன் சேரலாதனுக்கும், இறுதி 10 யானை கட்சே மாந்தரம் சேரல் இரும்புரைக்கும் உரியதாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அடுத்தது இந்த ஒவ்வொரு 10லும் என்னென்ன தகவல் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே பார்க்குறோம். 2ஆம் 10ல் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் குமட்டூர் கண்ணனாரை பாடியது. உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் 38 ஆண்டுகள் தென்னாட்டு வருவாயில் ஒரு பகுதியும் பரிசாக பெற்றார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது 3ஆம் 10 பாலை கௌதமனார் பல்யானை செல்களு குட்டுவன், இது இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனுடைய தம்பி அப்படின்னு சொல்லலாம். 9 பெருவேள்வி செய்விக்க பெற்று 10ஆம் வேள்வி இறுதியில் காணாரதல், அதாவது வீடு பேறு அடைதல் அப்படின்ற ஒரு பரிசை பெற்றிருக்காரு. இந்த பல்யானை செல்களு குட்டுவன் 25 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறாரு. அடுத்தது 4ஆம் 10 காப்பியாற்று காப்பியனார் கலங்காய் கண்ணி நார்முடிச்சேரல் என்கிற ஒரு அரசனை பாடியிருக்கிறாங்க. அதுக்காக இவர் வாங்கிய பரிசு 40,100,000 பொன்னும் ஆள்வதில் பாகமும் உம்பர்காட்டு வாரியோடு மகன் குட்டுவன் சேரலையுமே பரிசாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். 55 ஆண்டுகள் இவர் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். 5ஆம் 10 பரணர் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் என்ற ஒரு அரசனை பாடியிருக்கிறாங்க. அவர் பார்த்தோம்னா உம்பர்காட்டு வாரி மகன் குட்டுவன் சேரலையும் பரிசாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இவர் 55 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆட்சி செய்த ஆண்டுகளை கூட கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காக்கை பாடினி நச்சல்லையார் 6ஆம் 10 பாடினவங்க. அடுத்தது இந்த 6ஆம் 10 பாடிய காக்கை பாடி நச்சல்லையார் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்கிற ஒரு அரசனை பாடியிருக்கிறாங்க. கலன் அணிய 9 காப் பொண்ணு 100,000 கானம் அரசன் பக்கத்திருத்தியமை, இதெல்லாம் அவங்க வாங்கிய பரிசு அப்படின்னு பார்க்குறோம். 38 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது 7ஆம் 10 கபிலர், புகழ்பெற்ற ஒரு நம்ம தமிழ் கவிஞர் அப்படின்னு நமக்கு தெரியும், தமிழ் புலவர் நமக்கு தெரியும். செல்வக்கடுங்கோ வாலியாதன் என்கிற ஒரு அரசனை அவங்க பாடியிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க வாங்கின பரிசு சிறுபுறமாக 100,000 கானம் என்ற பரிசையும், நன்றா என்கிற ஒரு குன்று ஏறி நின்று கண்ணில் கண்ட நாடெல்லாம் பரிசாக வாங்கினார். இதெல்லாம் ரொம்ப சிறப்பான தகவல், அதை நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கணும். 25 ஆண்டுகள் அவங்க ஆட்சி பண்ணியிருந்தாங்க அந்த செல்வக்கடுங்கோ வாலியாதன் என்கிற ஒரு அரசர். அடுத்தது அரிசில் கிளார் 8ஆம் 10 பாடியிருக்கிறாரு. அவர் தகடூரை வெற்றி கொண்ட சேர மன்னன் பெருஞ்சாரல் இரும்புரை என்கிற அரசனை பாடியிருக்கிறாங்க. அதுக்காக அவர் வாங்கின பரிசு அரசனும் அரசியும் போந்து புலவர்க்கு அரசக்கட்டில் அளிக்க அவர் வேண்டிக்கொள்ள அவன் ஆளுதல், புலவர் அமைச்சராக ஆதல், இது போன்ற பரிசில் வாங்கியிருக்கிறாங்க. 17 ஆண்டுகள் இந்த தகடூர் இருந்த பெருஞ்சாரல் இரும்புரை சேரநாட்டை ஆட்சி கொண்டிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது 9ஆம் 10 பெருங்குன்றூர் கிளார் என்கிற ஒரு புலவர் இளஞ்சேரல் இரும்புரை என்கிற ஒரு அரசனை பாடியிருக்கிறாங்க. அதுக்காக அவர் வாங்கின பரிசுகள் 32,000 கானம். இந்த கானம் இதெல்லாம் ஒரு அந்த கால அளவு முறைகள் அப்படின்னு தான் சொல்லலாம். முன்ன கூட 9 காப் பொண்ணு அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் அந்த காலத்தில் தங்கத்தை அளவிட்ட ஒரு அளவு முறைகள். ஆமாம். அடுத்து பாருங்கள், புலவர் அறியாமல் ஊரும் மனையும் அழித்தல், அதே மாதிரி 18,000 வெறுக்கை அழித்து காப்பு மரம் விடுதல், இந்த மாதிரி பரிசை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த இளஞ்சேரல் இரும்புரை 16 ஆண்டுகள் சேரநாட்டில் அரசராக விற்றிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி சிறப்பு தகவல்கள், மிகவும் முக்கியமான தகவல்கள் நீங்கள் நல்லபடியாக நினைவில் வைத்திருக்கணும்.
அது ரொம்ப 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 தேர்வுக்கு முக்கியமானதுன்னு பார்க்குறோம். அடுத்தது சில பாடல் வரிகளை பார்த்தோம்னா, சேரநாட்டினுடைய துறைமுகம் தொண்டி அப்படின்னு சொல்கிறோம், புகழ்பெற்ற துறைமுகம். அதில் வாழ்த்தும்போது ஒரு அழகான வரிகள் இருக்குது. நின்னால் திங்கள் அணைய ஆக, திங்கள் ஆண்டோர் அணைய ஆக, ஆண்டே ஊழி அணைய ஆக, ஊழி வெள்ள வரம்பின் ஆக. எப்படி வாழ்த்துறாங்க பாருங்கள். இந்த மாதமானது வருடம் வருவது போல பெருகி கொண்டே செல்ல வேண்டும். வருடமானது ஆண்டே, ஆண்டு ஆண்டு பெருகி 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 ஊழியைப் போல் பெருக வேண்டும். அப்போது அரசனை எவ்வாறு சிறப்பாக வாழ்த்துறாங்க அப்படின்ற நமக்கு தெரியுது. இந்த நாள் பெருகி 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 ஆண்டாக மாறுவது போல், ஆண்டு பார்த்திங்கன்னா பெருகி 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 ஊழி காலத்தை போல் ஒரு நீண்ட காலமாக நீ நல்லா இருக்கணும் அப்படின்றத இப்படி வாழ்த்துறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஊழியானது பெருகி 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 வெள்ளத்தை போல, வெள்ளம் எப்படி கட்டுக்கடங்காமல் கணக்கிட முடியாத எண்ண முடியாத அளவுக்கு வெள்ளம் வருகிறதோ அதுபோல் நீ நீண்ட நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்த்து செய்தியை எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது, தொருத்த வயல் ஆறல் பிறளவும் ஏறு பொருத சிறு உலாவி துணவுமும். இந்த ஒரு வரிகள் என்ன சொல்ல வராங்கன்னா, இரண்டு எருதுகளானது மோதி கொள்வதால் ஆரல் மீன்கள் விளைந்து, அதாவது ஆரல் மீன்கள் பிறழ்ந்து கொண்டிருக்கிற சேற்று பகுதியில் இரண்டு எருதுகள் அங்கே மோதிக்கொள்கிறது. அதுங்க மோதிக்கொண்டதுனால உண்டாகிய சேரானது மிகுந்த அளவுக்கு சேராக மாறதுனால அங்கே உழவு செய்யப்படாமலே பயிர் நடவு செய்யலாம். அவ்வளவு வளம் வாய்ந்த ஒரு அந்த பூமி, அந்த மண் வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்குறோம். அடுத்தது, காலமன்றியும் கரும்பொரு தொழியாது என்ற தொடர் சேரநாட்டு வளனை சிறப்புற கூறக்கூடியது. அடுத்தது பார்த்தோம்னா, ஆரிய கற்பின் அடங்கிய சாயல் ஊடினும் இனிய கூறும் இன்னகை. இந்த அரசமாதேவியுடைய பண்பு நலனை வர்ணிக்கிறாங்க. எப்போவுமே அவங்க நல்ல சிந்தனையோடு நல்ல கருத்துக்களோடு அரசனோடு பழகியிருந்தாங்க அப்படின்ற கருத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு ஊழல் காலத்திலும் கூட இனிய சொற்களை கூறக்கூடிய அந்த அடக்கம் அவங்களோட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசியல் கருத்தை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். சினம், ஒரு அரசனுக்கு சினம் அதிகமாக இருக்கக்கூடாது, காமம் அதிகமாக இருக்கக்கூடாது, களி கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம், தன்னுடைய நபர்கள் என்ற ஒரு நிலையில் யாரிடமோ அளவு மீறிய ஒரு இரக்கம் இருக்கக்கூடாது. அச்சம், பொய் பேசுகிற பழக்கம், அன்பு மிக உடைமை, யார் மீதும் அன்பு காட்டாத, அளவுக்கு மீறி அன்பு காட்டக்கூடியது ஒரு அரசனுக்கு உரிய பண்பு ஆகாது என்ற ஒரு சொல்லக்கூடிய கருத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா, வாராராயினும் இரவலர் வேண்டி தேரின் தந்தவர்க்கு ஆர்ப்பதன் நல்கும் தகைசால் வாய்மொழி இசைசால் தோன்றல் என்ற பகுதியில் ஆடுகோட்பாட்டு சேரலாதன் என்கிற ஒரு அரசனுடைய கொடை வீரம் இங்கே எப்படி சொல்லப்படுறாங்க பாருங்கள். பரிசு வாங்குவதற்கு யாரும் வராத போதும் அவர்களை தேரில் சென்று ஏற்றி கொண்டு அவர்களுக்கு பரிசு தரக்கூடிய அந்த இனி அந்த கொடை பண்பு இங்கே நமக்கு அழகாக எடுத்து சொல்லப்படுகிறது. அதுதான் நம்ம அந்த இதில் பார்த்தோம். பலருக்கும் பகுத்தளிப்பதற்கே செல்வத்தை தொகுத்து வை, பிறர் நலத்தை பேணுவதற்காகவே வாழ் என்கிறார். பகுத்தூன் தொகுத்த ஆண்மை பிறர்க்கென வாழ்த்தினி ஆகல்மாரே என்ற வரிகள் நமக்கு சொல்ல வராங்க. அடுத்தது, சேர மன்னன் கடற்பகைவர்களை வென்று அவர்களை அழித்தவர் என்பதால் அவனுக்கு முருகன் ஊமையாகிறான் அப்படின்னு சொல்கிறோம். வரைமருள் புணரி வான்பிசிர் உடைய வழிபாய்ந்து அட்ட துலங்கிரும் கமஞ்சூள் அருநிறம் திறந்த புன்னுமில் குருதியின் மணால கலவை போல அரண் கொன்று என்ற வரிகள் அதை நம்ம பார்க்குறோம். இமயவர்மன்
வீரத்தை குமட்டூர் கண்ணனார் மிகவும் சிறப்பாக வர்ணித்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் புன்னுமிழ் குருதி என்ற தொடருடைய அருமை கருதி இங்கே சொல்ல வராங்க. அதாவது புன் உமிழ் குருதி, இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனால் வெட்டப்பட்ட எதிரியோட உடம்பிலிருந்து வரக்கூடிய புண்ணில் இருந்து வரக்கூடிய குருதியானது அந்த உவர்நீர் உப்பு விளையக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய நீல நிற தண்ணீர், அதாவது கடல் தண்ணீர் சிவந்த நிறத்தில் மாறி நிற்கிறதாக சொல்கிறாங்க. அதுதான் புன் உமிழ் குருதி அப்படின்ற வரிகளில் அந்த வர்ணனையாக எடுத்து சொல்ல வராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த போர் பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அரசனிடம் வந்து பல படைகள் இருந்திருக்குது. அதில் வந்து முதல் படை கூலிப்படை, நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. கூலிப்படை அது வந்து பகைப்புலத்தை வந்து சூறையாடக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, கூலிப்படை. அடுத்தது இந்த கூலிப்படை தான் வந்து முதல்ல செல்லுமா. அதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா வரக்கூடிய படைகள் இதுக்கு பிறகு தான் ஒன்று ஒன்றா வரும்னு சொல்கிறாங்க. புலித்தோலால் செய்த உரையில் வாளை செருகியுள்ள வாள்படை வீரர்கள், வேல்படை வீரர்கள் மற்றும் பிற படை வீரர்கள் இந்த கூலிப்படைக்கு பின்னாடி அணிவகுத்து செல்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த கூலிப்படைக்கு அடுத்து செல்லக்கூடிய படை தார் படை அல்லது தூசிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மன எழுச்சியோடு போரிடுவாங்களாம். பகைவரை வந்து ஊர்களுக்கெல்லாம் எரிவூட்டுவாங்களாம். பகைவருடைய ஊர்களுக்கு எரிவூட்டக்கூடியவர்கள். பகைவர் நாட்டை குழப்பத்தில் ஆழ்த்துவாங்களாம் இந்த தூசிப்படை என்று சொல்லக்கூடிய தார் படை. சமவெளியில் போரிடக்கூடிய வீரர்கள் தும்பை பூவை சூடுவார்கள். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. சமவெளிக்குள்ளே போரிடுபவர்கள் தான் தும்பை. நம்ம தொல்காப்பியம் வந்து தும்பை என்பதை வந்து அதிரப்பொருவது தும்பை. இரண்டு படைகளும் நேருக்கு நேராக போரிடக்கூடிய ஒரு போரை தான் வந்து தும்பை போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது மன்னன் பொன்னால் செய்த தும்பை பூ வந்து மாலை வந்து சூடுவானாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டையை வந்து முற்றுகை இடுவதாயின் மன்னன் வந்து பொன்னால் செய்த உளினை பூவை மாலையை போட்டுக்கோனாம். அது பாருங்கள், பொன்னால் தங்கத்தால் செய்த உளினை பூ. அந்த உளினையும் இந்த தும்பையும் வந்து தங்கத்தால் செஞ்சு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற கருத்தை நம்ம பதிற்றுப்பத்தில் பார்க்குறோம். அவன் வீரர் உளினை பூக்களால் ஆகிய அழகிய மாலை போட்டுக்குவாங்க. அரசன் மட்டும் தங்கத்தால் ஆகிய அந்த பூவை வந்து போட்டுக்குவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா, உளினை போர் அப்படின்னா படையெடுத்து செல்லக்கூடிய வீரர் வந்து கோட்டைக்கு வெளியிலிருந்து காவல் காட்டை அழிக்குவாங்களாம். பிறகு அதன் அடுத்து கோட்டை சூழ உள்ள அகலையை வந்து கடப்பாங்க. இப்படி படிப்படியாக அந்த போர் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறோம். உளினை போரை பற்றி நம்ம புறப்பொருள் வெண்பாமலையில் பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து பாசறை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அரசனும் அவருடைய படைகளும் தங்கியிருக்கிற இடத்துக்கு பேர் பாசறை. ஆமாம், பாசறை நடுவில் அரசனுடைய இருக்கை அமைஞ்சிருக்குமா. பாசறைக்கு நடுவில் பாசறையில் வீரர்கள் காவல் புரிஞ்சிருக்காங்க. ஒரு பால் யானை படைகள் தங்கியிருந்திருக்கு, மற்றொரு பால் குதிரை படைகள் தங்கியிருந்திருக்காங்க, வேறொரு பக்கம் தேர் படைகள் தங்கியிருந்திருக்காங்க, மற்றொரு பக்கம் காலாட்படைகள் தங்கியிருந்திருக்காங்க. அப்போது அரசனது வெற்றியை கருதி புலவரும் பாணரும் கூத்தரும் பொருணரும் பாசறையில் தங்கியிருந்திருக்காங்க. அப்போ விரலியரும் பாணரும் அரசனுடைய போர் வீரத்தை புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. விரலியரும் பாணர்களும் அங்கே இருந்திருக்காங்க. அப்போ அவன் ஒவ்வொரு போர் துறையிலும் வெற்றி பெற்றவுடன் அந்த வெற்றி வந்து புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா, சமய செய்திகள் கொஞ்சம் இருக்குதுங்க. ஆமாம், சமய செய்திகளில் இன்னும் சில போர் செய்திகள் இருக்கிறது, அதுவும் நினைவில் வைத்துக்கொள்வோம். தோற்ற அரசனுடைய காவல் மரத்தை கொண்டு வென்ற அரசன் முரசு செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்ற தகவலையும் பார்க்குறோம். வீரர் அந்த முரசுக்கு பலியிடுவாங்களாம். பலியிடக்கூடிய நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. இதெல்லாம் பதிற்றுப்பத்தில் வரக்கூடிய தகவலை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பகைவருடைய பட்டத்து யானையுடைய தந்தங்களை அறுத்து செய்யப்பட்ட பலிக்கட்டில் மீது வீரர் தன்னுடைய குருதியை தெளிச்சிருக்கிறாங்க. அதை பார்க்குறோம். போரில் ஊது கொம்புகளும் வலம்புரி சங்குகளும் முழங்கியிருக்கிறாங்க, அதையும் பார்க்குறோம். முரசின் ஓசையும் தன்னுமை ஓசையும் கேட்கும்
இந்த போரில் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசறையில் பல வகை இசைக்கருவிகளோடு கலந்து முரசு முழங்கியிருக்கிறாங்க. வெற்றிக்கு பிறகு வீரருக்கு உணவு விருந்தும் இசை விருந்தும் நடந்திருக்குது. இது பாருங்கள், உணவு விருந்தெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். தோற்ற படை வீரர் சிலர் வென்ற வேந்தன் படையில் சேருவதும் உண்டு, இதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். படையெடுக்கக்கூடிய அரசர் தனக்கு போரில் வெற்றி கிடைக்குமா என்பதை கலங்கு இட்டு பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. இது பாருங்கள், ஒரு நல்ல தகவல். கலங்கு பார்த்து ஒரு அந்த போருக்கு போகக்கூடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. அறிவுள்ள அரசன் தன்னுடைய அரச நிலையை குறித்து போரிடுவானே தவிர மண்ணாசையால் போரிட மாட்டானா. அறிவுள்ள அரசன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நிலையாமை உணர்வே அவன் புரியும் போரில் சிறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சமய செய்திகளை பார்க்குறோம். முனிவர்கள் மற்ற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காதவங்க, அவங்க எப்பவுமே உண்மையாக இருக்கக்கூடியவங்க, மற்றவங்க மதிக்கத்தக்க அளவுக்கு பெருமையை கொண்டிருக்கிறவங்க, அவங்க அதிக அளவுக்கு வேள்விகளை செய்வாங்க. அந்த முனிவர் கடவுளர் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உண்ணா நோன்பு மேற்கொண்ட விரதியர் கோயில் மணி அடித்ததும் விடியற்காலையில் குளிர்ந்த நீர்த்துறைக்கு போயிட்டு நீராடி இருக்கிறாங்க. பின்பு திருமாலுடைய அடியில் வணங்கி அந்த பெருமாளை வாழ்த்திருக்கிறாங்க. இங்கு குறிப்பிட்ட திருமால் திருவனந்தபுரத்து திருமால் என்று பத்மநாபசாமி கோயில் தான் அங்கே இருக்குது திருவனந்தபுரத்தில், அதை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பழைய உரைக்காரர் சொல்கிறாரு. இந்த 18 பழைய உரைக்காரர்னு ஒருத்தர் இருக்கார். அதுக்கு பேர் இல்லை, பேர் தெளிவாக தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பழைய உரைநூல் இருந்திருக்கு, அதுக்கான பேர் சரியாக இல்லாதனால மொத்தமாக பழைய உரைக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெருஞ்சாரல் இரும்பொறை அரிய மறைப்பொருளை அறிவர் உரைப்ப கேட்பானோம். பெருஞ்சாரல் இரும்பொறை இந்த வேதங்களை தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவர் கேட்டிருக்காரு. அவர் உரைத்த விரதங்களை மேற்கொண்டு ஒழுகினான் அப்படின்னு சொல்கிறோம். அறிவு ஒழுக்கங்களால் உயர்ந்த நன்மக்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும்படி வேள்விகளை செஞ்சுருக்கிறாங்க. இந்த வேள்விகளை செய்யக்கூடிய மரபு சங்க காலத்துலேருந்தே இருக்குதுன்றது இதுக்கான இங்கே நமக்கு ஆதாரமாக கிடைக்குது. ஆரியர்கள் சங்க காலத்துக்கு முன்பே வந்துவிட்டார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. சங்க இலக்கியத்துடைய காலம் கிட்டத்தட்ட 300 கிமு 300லேருந்து கிபி 300 தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கே புரோகிதம் இது மாதிரியான தகவலெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், போருக்கு செல்லும்போது போரில் வெற்றி உண்டாவதற்காக சேர மன்னர் ஐரைமலை கொற்றவையை வணங்கியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். சேரநாட்டு வீரர் தன்னுடைய விழு புண்ணில் சொரியக்கூடிய குருதி கலந்த சோற்று திரளை படைத்து ஐரைமலை கொற்றவையை வணங்கியிருக்கிறாங்க. இந்த ஐரைமலை கொற்றவையை வணங்கின நிகழ்ச்சியெல்லாம் 18 வருது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பல்யானை செல்களுக்குட்டுவன் பாலை கௌதமனார் என்ற அந்தன புலவர் பொருட்டு பெரும் பொருளை செலவு பண்ணி 10 பெருவேள்விகளை செஞ்சுருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆடுகோட்பாட்டு சேரலாதன் வேதியர்களுக்கு பசுக்களோடு குடநாடுனா சேரநாடு ஒரு ஊரையும் வழங்கியிருக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். சேரவேந்தர் வேள்விகளை செஞ்சுருக்கிறாங்க. கொற்றவை வழிபாட்டிலும் திருமால் வழிபாட்டிலும் அதிகமாக பங்கெடுத்துருக்கிறாங்க. முனிவர்களுக்கு காடுகளில் இருக்க வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. வேள்வி அந்தனருக்கு பணிந்து நடந்திருக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாம் சேரநாட்டில் வேதநெறி தலைத்து ஓங்கிய அந்த உண்மையை 18 மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நகரங்களை பற்றி என்ன தகவல் சொல்கிறாங்க. நரவு என்பது சேரநாட்டு சிறப்புடி நகரங்களில் ஒன்று. நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. நரவு. துண்டி என்பது சேரநாட்டுடைய துறைமுகப்பட்டினம். யவன யாத்திரிகர் அதனை துண்டிஸ் என்று சொல்கிறாங்க. துண்டிஸ் என்று குறிக்கிறாங்க. கொடுமணம் என்பது ஒரு நகரம், அது வேலைப்பாடு மிகுந்த நகைகட்கு பெயர் பெற்றதான் கொடுமணம். பந்தர் என்பதும் ஒரு நகரம், அது பாண்டி நாட்டுக்கு கொற்கையை போல முத்துக்களுக்கு பெயர் பெற்ற இடம். அதாவது பந்தர் என்பது சேரநாட்டில் முத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கிய இடம். மறந்தை என்பது ஒரு முக்கிய சேரநாட்டு நகரம் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். வர்ணனைகள் எப்படி இருக்குது 18 அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவியம் வரையத்தக்க முறையில்
அமைந்த வர்ணனை முறைகள் இந்த நூற்பாக்களில் ஆங்காங்கு இடம்பெற்றிருக்கிறது. அதில் மருத வளம், மலை வளம், பிற நாடுகளுடைய வளம், பூலி நாட்டு வளம், நானில சிறப்பு, பாலை வழி, பாடினியர் சிறப்பு, கடலின் தோற்றம், கடற்கரையின் தோற்றம், மாரியின் சிறப்பு, சோழ நாட்டு சிறப்பு, தகடூர் நாட்டு சிறப்பு, இளஞ்சேரல் இரும்புறையின் நாட்டு வளம், இதெல்லாம் வர்ணனையாக பதிற்றுப்பத்தில் இருந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த வாழ்த்து முறைகள் எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். புலவர் பெருமக்கள் மன்னர்களை பலவாறு வாழ்த்தினாங்க. நீ உன்னுடைய முன்னோர்களைப் போல புகழை நிறுவி வாழ்வாயாக அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. உலகத்தார் நலனுக்காக நீ வாழ்வாயாக அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. உன்னை பெற்ற உன் தாயின் வயிறு வாழ்வதாகுக, இதெல்லாம் அவருடைய வாழ்த்து. நீ நின் மனைவியோடு 1000 வெள்ளம் காலம் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. நின் வளம் வாழ்வதாகுக அப்படின்னு சொல்கிறாங்க. நின் வலிமை கெடாது நிலை பெறுவதாகுக என்றும், நினது பெருவளம் நீடு வாழ்வதாகுக என்றும், உலக மக்கள் ஆக்கத்தின் பொருட்டு நீ வாழ்க்கையும் வளனும் வாழ்க என்றும், நீ களஞ்சியம் பெருந்துரை மணலினும் பல வாழ் நாட்களை பெற்று வாழ்க என்றும், நின் கண்ணி மிக சிறிது காலமேனும் துறக்க உலகுக்கு செல்லாமல் இவ்வரச வாழ்க்கையிலேயே நிலை பெற்று நின்று நெடுங்காலம் வாழ்வாயாக என்றும், நின் வாழ்நாள் சென்று கெடாது ஒளிவதாகுக. பல்மம் என்னும் அதாவது ஆம்பல் என்ற என்னதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். என்னும் பல ஆயிரங்களாகிய பெருகிய வெள்ளம் என்ற எண்ணம் ஆகிய ஊழிகள் நீ வாழ்வாயாக. அப்போ இந்த ஆம்பல் என்பதும் வெள்ளம் என்பதும் பேரெண்களை குறிக்கக்கூடிய சொற்கள் என்று தொல்காப்பியத்தில் நாம் பார்க்குறோம். அதுபோல் அளவிட முடியாத ஆண்டுகள் நீ வாழ வேண்டும் என்று சொல்வதற்காக இப்படி ஆம்பல் என்றும் வெள்ளம் என்றும் அந்த வார்த்தைகளை கையாண்டிருக்கிறாங்க. ஐரை என்னும் நெடிய மலையைப் போல நீ வாழும் நாள் குறையாது பெறுவதாகுக. அப்போ அந்த ஐரை மலை என்ற மலை பதிற்றுப்பத்தில் நம்ம பார்க்குறோம். நீ அருந்ததி போலும் கற்புடைய நின் மனைவியுடன் அழகோடு விளங்கி நோயற்று வாழ்வாயாக என்று மனதார வாழ்த்திருக்கிறாங்க. உலக மக்கள் கூறும் திங்கள், ஆண்டு, ஊழி, வெள்ளம் என்பவை முறையே நின் வாழ்நாளின் நாள் திங்கள், ஆண்டு, ஊழி என்பன போல நீடூழி வாழ்க என்று வாழ்த்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பதிற்றுப்பத்தில் சேர மன்னரில் புலவர்கள் எப்படி வாழ்த்தினாங்க அப்படின்னு பார்க்குறோம். வடமொழியாளர் செல்வாக்கு 8 தொகை நூல்களில் ஒவ்வொரு நூல்களிலும் பெரும்பாலும் வந்திருக்குது. அதுவும் கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. முருகன் பிணிமுகம் என்னும் யானையை ஊர்ந்தமை பற்றி தகவல் இங்கே வந்திருக்கிறது. தலையேழு வள்ளல்ல ஒருத்தராகிய அக்குரன் எனும் ஒரு பாரதத்தில் குறிக்கப்படக்கூடிய ஒரு வள்ளலுடைய ஈகைத்தன்மை இங்கே சொல்லப்பட்டிருக்குது. 8 தொகையில் பார்த்தோம்னா பாடிய புலவரில் 8 பேரில் குமட்டூர் கண்ணனார், அதாவது மன்னிக்கணும், 8 பாக்களையும் பாடிய புலவர்கள், அந்த பதிற்றுப்பத்தில் 8 பாக்களையும் பாடிய புலவர்களில் 4 பேர் பார்த்தோம்னா அந்தன புலவர்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்துக்கோங்க, குமட்டூர் கண்ணனார், பாலை கௌதமனார், பரணர், கபிலர், இந்த 4 பேரும் அந்தன புலவர்னு சொல்கிறாங்க. அது நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இப்போ பல்யானை செல்களுக்குட்டுவன் தன்னை பாடிய தன்னை பாடிய பாலை கௌதமனார் என்பவர்களுடைய விருப்பப்படி 10 பெருவேள்விகளை செஞ்சான் என்று 3ஆம் பத்தில் இருக்கிற பதிகத்தின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பாலை கௌதமனார் போன்ற அந்தன புலவர்கள் 4 பேர் பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருந்தாலும் அவங்க பாடல்கள் பிற தமிழ் புலவர்களைப் போலவே சொல் செறிவும் பொருள் செறிவும் பெற்று இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்தன புலவர்களாக இருந்தாலும் தமிழ் பெற்றோர் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற கருத்தை நம்ம சொல்ல வராங்க. வேதங்களில் வல்ல மறையவரை சேர மன்னர்கள் மதித்தாங்க. அவர்களை கொண்டு வேள்விகளை செய்ய வச்சாங்க. அவர்களுக்கு பல ஊர்களை தானமாக கொடுத்தாங்க. அவர்களை தன்னுடைய குருமார்களாக கொண்டாங்க. இது போன்ற செய்திகளை நம்ம பதிற்றுப்பத்தில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இங்கே வடமொழியாளருடைய செல்வாக்கு இங்கே இருந்திருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சில பழக்க வழக்கங்களும் பதிற்றுப்பத்து வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ சேர மன்னர்கள் புலவர்களை வந்து போற்றி வாழ்ந்தாங்க. தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியத்தையும் பாதுகாத்தாங்க. மேலும் ஆடல் பாடல் கலைகளை எல்லாம் வளர்த்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வேறு சில கருத்துக்கள் பாருங்கள். வடநாட்டு மக்கள் ஆரியர்கள், இமயமலையில் ஆரியர்கள் நிறைஞ்சிருந்தாங்க என்று தமிழர்கள் நினைக்கிறாங்க. ஆரியர் தோன்றிய பேரிசை இமயம் என்ற ஒரு பாடலில் அந்த கருத்தை நம்ம பார்க்குறோம். மாமிசம் உண்பதும் மது வருந்துவதும் பாவம் என்று பண்டைய தமிழர்கள் கருதியது கிடையாது. மாமிசம் கலந்த நெல் சோற்றையும் மதுவையும் உண்டு பசி தீர்ந்து வாழ்ந்தார்கள் என்ற கருத்தும் பதிற்றுப்பத்தில் இருக்குது. அதாவது மது அந்த காலத்திலே அருந்திருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், மாமிசம் கலந்த நெல் சோறுனா இன்றைக்கு நம்ம பிரபலமாக பேசிகிட்டு இருக்கிற அந்த பிரியாணி என்ற அந்த உணவை தான் நம்ம எடுத்துக்க முடியுது. ஊன் சோறு என்று அந்த காலத்திலே சோறோடு மாமிசம் கலந்து அவங்க வந்து சமைச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட்டாடைகள் நெய்து அணிஞ்சிருக்கிறாங்க. நூலாக்க லிங்கம் என்பது பட்டாடை தான். நூலா கலிங்கம் நூற்காத நூலார் செய்யப்பட்ட ஆடை. அதான் பட்டு நூல் தானே உண்டாவது மற்றும் கையினால் நூற்ற நூல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு தானிய வியாபாரிகளிடம் உயர்ந்த செல்வங்கள் இருந்தது. அவர்கள் தனக்கு கீழே குடிமக்களை அன்போடு ஆதரித்து வந்திருக்கிறாங்க. அவர்கள் வியாபாரிகளாக மட்டும் இல்லை, பெரிய நிலத்தலைவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்போ நிலத்தலைவர்களை தான் நம்ம வந்து இப்போ தற்காலங்களில் நிலக்கிழார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது காலப்போக்கில் பலவித மாற்றங்களை அடைந்தது. வேல் படைக்கு உரை போட்டு வச்சுருந்தாங்க. போருக்கு புறப்படும்போது தானியங்களோடு திணையையும் இரத்தத்தையும் போர் முரசுக்கு தூவி பலியிட்டுருக்குறாங்க. பலியிடுதல். இதன் பிறகு தான் அந்த முரசை இடம் பெயர்த்து எடுத்து வைத்து குச்சியிலால் அடிச்சிருக்கிறாங்க. அந்த முரசை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி தகவலாம் அப்போ அவங்களுடைய நம்பிக்கைகள். சங்ககால தமிழர்கள் வானநூல் அறிவு பெற்றிருந்தாங்க. கிரகங்களுடைய மாறுபாட்டால் மழை பெய்யும். சிறப்பாக வெள்ளி என்னும் கிரகம் மற்ற கிரகங்களோடு பொருந்தி நிற்பதை பொறுத்து தான் மழை பெய்யும் அப்படி நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம். ஆமாம், இப்போ வெள்ளி என்கிற கிரகம் வந்து வடக்கே வந்தால் நல்ல மழை பெய்யும் என்பதும், அது தெற்கே சென்றால் மழை குறையும் என்ற ஒரு நம்பிக்கையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை வந்து பட்டினப்பாளையிலும் நம்ம படிக்கிறோம். இன்றைக்கு பேரியாறு என்று வழங்கப்படுவது பதிற்றுப்பத்தில் பேரியாறுன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் பெரியாறு என்று இப்போ நம்ம வழங்குகிறோம். பதிற்றுப்பத்தில் பேரியாறு, பேரியாற்றங்கரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறோம். அவ்வாறு என்றைக்குமே வற்றாத நீர்ப்பெருக்கு உடையது அந்த ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை நீடித்தாலும் மழை காய்ந்தாலும் அருவி நீரே இல்லாமல் வறண்டு போனாலும் பேரியாற்றில் தண்ணீர் குறையவே குறையாதான், கரை புரண்டு ஓடுமா. பழைய காலங்களில் இயற்கை வளம் நன்றாக இருந்தது என்பதை வந்து நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். பண்டைய தமிழ் மன்னர்கள் தாமே போர்க்களத்தில் போய் சண்டையிட்டுருக்கிறாங்க. எதிரிகளோடு நேர் நின்று சண்டையிட்டுருக்கிறாங்க. அவங்க வந்து படை வீரர்களை மட்டும் அனுப்பிட்டு அவங்க சண்டைக்கு போகாமல் இல்லை என்பதை நம்ம பார்க்கலாம். போரில் வீரர்களுக்கு ஏற்பட்ட பெருமுன்னை ஊசியும் நூலையும் கொண்டு தைச்சிருக்கிறாங்க. பாருங்கள், இப்போ நம்ம தையல் போடுற மாதிரி அப்போ அவங்களும் தையல் போட்டிருக்காங்க. மருந்து போட்டு ஆற்றிருக்கிறாங்க. போர்க்களத்தில் புண்பட்டவங்களுக்கு உடனுக்குடன் மருத்துவ உதவி அளிக்கப்பட்டு வந்திருக்குது. போரில் வெற்றி பெற்று வந்த வீரர்களுக்கு மலர் மாலை போட்டு மரியாதை செஞ்சுருக்கிறாங்க. வீரர்களுக்கு போடும் மலர் மாலையில் இஞ்சியும் கோத்து கட்டியிருந்தாங்களாம். அவர்கள் அருந்தவருக்கு நல்ல மது கொடுத்துருக்காங்க. அந்த வீரர்கள் மலர் மாலையில் உள்ள இஞ்சி கடித்து கொண்டு மதுவை அருந்தி மகிழ்ந்திருக்கிறாங்க. அப்போ மதுவுக்குள்ளே இஞ்சியை வந்து போட்டு அருந்தினாங்க அப்படின்றதும் நம்ம பார்க்குறோம். தமிழ் மன்னர்கள் போரினால் பகைவர் நாட்டில் உள்ள இருந்து கொண்டு வந்த செல்வங்களை தங்களுடைய நன்மைக்கு பயன்படுத்தி கொள்ள மாட்டாங்க. அந்த செல்வங்கள் எவ்வளவு சிறந்தவாயினும் அவைகளை இரவலர்களுக்கு கொடுத்து விடுவார்களாம் அப்படின்ற கருத்தையும் நம்ம பார்க்குறோம். இது பொதுவாக இப்படி ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து வந்து பகைவர் நாட்டிலேருந்து கொண்டு வந்த செல்வத்தை வந்து அரச கஜானாவுக்கு, அரச செல்வத்தோடு
இணைத்து அந்த நாட்டினுடைய செல்வத்தை வந்து வளர்த்தாங்க அப்படின்ற கருத்தையும் நம்ம பார்க்குறோம். நல்ல ஆபரணங்களையும் செல்வங்களையும் பத்திரமாக பாதுகாத்து வச்சிருந்தாங்க. இவைகளை சேமித்து வைத்திருக்கும் இடத்துக்கு பந்தர் என்று ஒரு பேர். பாருங்கள், நகைகளையும் ஆபரணங்களையும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பந்தர் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. வீடுகளில் நல்ல சித்திர வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்குது. அரிய வேலைப்பாடுகளோடு வீடுகளை அமைச்சிருந்தாங்க. ஓவத்தன்ன வினைப்புனை நல்ல இல், அதான் நல்லில் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்திரத்தை போன்ற வேலைப்பாடு அமைந்த நல்ல வீடு என்பதனால் இந்த உண்மையை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. கல் விற்பனை செய்யும் இடத்தை அறிவிப்பதற்கு அடையாளமாக கொடி கட்டியிருந்தாங்க. அந்த கொடியில் கல் கொடி என்பதற்கான அடையாளம் இருக்கும். கட்கொடி, கல் விற்கிற இடத்துக்கு ஒரு கொடி கட்டியிருந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அரசர்கள் தங்கள் பகைவர்கள் எடுத்து பட்டத்து யானைகளை வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னும் பார்க்குறோம். அவைகளின் தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டிலுக்கு மேலே அமர்ந்திருந்தாங்களாம். இதனால் தந்த வேலைகளில் தமிழர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். பகைவரை வந்து எதிர்த்து போர் செய்ய முடியாதவர்கள் தம்மை காப்பாற்றும்படி தெய்வத்தை வேண்டிக் கொள்வாங்களாம். மதம் கொண்ட யானையை வந்து அடக்குவதற்காக அதனோடு பெண் யானையை சேர விட்டுருக்குறாங்க. இந்த தகவலும் பார்க்குறோம். இது மாதிரி பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் 18 இருந்து நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறோம். இந்த கருத்துக்களை வந்து நல்லபடியாக நினைவில் வைத்து தேர்வில் வெற்றி பெற அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.